அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 5 நேரம் கடமையான தொழுகையை தொழுதுகிட்டு வரோம். இந்த தொழுகை யோகா பயிற்சிக்கு ஈக்குவலாக இருப்பதாக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் இருதவியல் ஆலோசகர் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் வான் அஸ்மான் வான் அகமத் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் 12 ரகாய் தொழுகிறது தினசரி 30 நிமிடம் லேசான உடற்பயிற்சிக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முஸ்லிம் தினசரி தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து செல்வது மற்றும் கடமையை செய்ய முழங்கால் இடுப்பு பகுதிகளை வளைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதை தினசரி ஒரு முஸ்லிம் செய்வது யோகா பயிற்சி செய்வதை ஒத்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையும் ஆசனங்களை குறிப்பதாகவே இருக்கிறது. உதாரணமாக பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தொழுகையில செய்யக்கூடிய தக்பீர் கட்டும் நிலை. இந்த தக்பீர் கட்டும்போது ஒரு நபர் தனது கைகளை காதுகளின் மட்டத்திற்கு உயர்த்துகிறார். எவ்வளவு நேரம் பார்த்தோம்னா 3 அல்லது 5 வினாடிகள் நாம் தக்பீர் நிலையில இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இந்த நிலையில் இரு கைகளையும் உள்ளங்கைகளை திறந்த வைத்த நிலையில் இருப்போம் இல்லையா, இந்த தக்பீர் நிலை மார்பு பகுதியை விரிவுபடுத்துகிறது. 2வது நிலை பார்த்தோம்னா கயாம். இது தக்பீருக்கு அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில் இரு கால்களையும் சீராக வைப்பதன் மூலம் உடல் சமநிலை அடையுது. அதே நேரத்தில் நேராக நின்று இரு கைகளையும் வயிற்றில் வைப்பது முதுகை நேராக்க உதவுகிறது. இது யோகாவில் நமஸ்தே போன்றது. இந்த நிலை இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. 3வது நிலை ருக்கு. ருக்கு என்பது தொழுகையில் முன்னோக்கி வளைக்கும் நிலை. இந்த நிலையில் முழங்கால்களின் கைகளை ஊன்றி முதுகை நேராக வைத்து குனிந்து பெருமையை விட்டுவிட்டு அல்லாவுக்கு அடிபணியும் இந்த நிலை யோகாவில் அர்த்த உத்தாசனத்தை குறிக்கிறது. இது கீழ் முதுகு முன் உடல் தொடைகளின் தசைகளை வலுப்படுத்துகிறது. மேலும் முதுகெலும்பு மற்றும் முதுகுவலி தொடர்பான நோய்களுக்கு பயனளிக்கிறது. 4வதா பார்க்கக்கூடிய நிலை சஜ்தா. சஜ்தா நிலையில் உள்ளங்கைகள் மற்றும் நெற்றியை தரையில் வைப்பதன் மூலம் இது மூளைக்கு இரத்த விநியோகத்தை அதிகரிக்கிறது. மேலும் மூளையில் ஏற்படும் இரத்த கசிவு மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. முதுகை வளைத்து குனிவதன் மூலம் இது யோகாவில் பாலாசனா ஆசனத்தை குறிக்கிறது. மலாயா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மருத்துவ பொறியியல் துறையால் இந்திய மற்றும் சீன சமூகத்தை சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ருக்கு மற்றும் சஜ்தா நிலைகளை சிகிச்சைக்காக பயன்படுத்தலாம் என்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. இது முதுகெலும்பு கால்வாயை தளர்த்த உதவுகிறது. மேலும் முதுகெலும்பு நரம்பின் அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த சஜ்தா நிலையை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிகவும் நெருங்கி இருப்பது அவன் செய்யக்கூடிய சஜ்தா நிலையில் போதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இப்போ பார்த்த நாம் ஒவ்வொரு நிலையும் முஸ்லீம்கள் அனைவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யக்கூடிய நிலைகளை தான் நாம் இப்போ பார்த்தோம். இந்த நிலை யோகாவில் எப்படி ஒத்திருக்கிறது அப்படின்றதை நம்ம பார்த்தோம். சுபஹானல்லாஹ். இதே போல் அடுத்தடுத்த நிலைகள், அதாவது தஹாஷுத் உட்கார்ந்திருத்தல் மற்றும் சலாம் கொடுத்தல், இதனால் என்ன பயன் அப்படின்றத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.